Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல்ல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக் வாசமான வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வடை உதிராம கிறிஸ்பா வர்றதுக்கு மூணு முக்கியமான விஷயங்களையும் பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்படி டேஸ்டா வடை செஞ்சு வச்சோம்னா கடகடன்னு காலி ஆயிடும். இந்த சுவையான வாழைப்பூ வடையை எப்படி செய்யறதுன்னு தொடர்ந்து பார்க்கிறதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மொறுன்னு வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைப்பூ வடைக்கு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பும் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் சம அளவில் எடுத்துட்டோம் அப்படின்னா வாழைப்பூ வடை மேலே கிறிஸ்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்புலையும் துவரம்பருப்புலையும் தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது ஊறினதுக்கப்புறமா நம்ம வடை செஞ்சிடலாம். இதுக்கு நான் ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். இதுலேருந்து பாதி வாழைப்பூ மட்டும் வடைக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைப்பூவில் நடுவில் இருக்கிற இந்த நரம்பு பகுதியவும் பேப்பர் மாதிரி இருக்கிற இந்த பகுதியும் எடுத்துடணும். இது மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா வாழைப்பூலேருந்தும் இந்த 2 பார்ட்ஸையும் எடுத்துடலாம். வாழைப்பூ கட் பண்ண உடனே கருப்பாகிடும். அது மாதிரி கருப்பாக ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பவுலில் இது மாதிரி கொஞ்சம் தயிர் இல்லைன்னா மோர் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பூவெல்லாம் கட் பண்ணி இதில் போட்டோம் அப்படின்னா வாழைப்பூ கருக்காமல் இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூலாம் சின்னதாக கட் பண்ணி மோரில் சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருந்த பருப்பை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு அதில் காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய், 5-6 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், தேவைக்கேற்ப உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ மோரில் இருந்த வாழைப்பூவை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துடலாம். இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பூவோட பொரிச்சு எடுக்கும் போது உடையாமல் இருக்கணும்னா மற்ற பொருட்களோட அளவை விட பருப்பு கூடுதலாக இருக்கணும். ஸோ நம்ம வெங்காயம்லாம் அளவாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் வடை பிடிக்கிறதுக்கும் நல்லா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு பதமாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வடை மாவுலேருந்து தேவையான அளவுக்கு மாவு எடுத்து கையால் ஃபஸ்ட்டு உருண்டையாக செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சு வடை ஷேப்பில் தட்டிக்கலாம். நம்ம பருப்பு அரைக்கும் போது தண்ணி சேர்த்து அரைக்காததுனால நமக்கு வடை அழகாக ஷேப்பாக வந்துடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இது மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவையும் வடையாக தட்டி வச்சிடலாம். நம்ம பாதி வாழைப்பூ தான் எடுத்தோம். இதுக்கு 10 வடை வந்திருக்கு. இப்போது இந்த வடையெல்லாம் பொரிக்கிறதுக்கு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக போட்டுடலாம். ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா வடை மேலே மட்டும் செவந்து உள்ளார வேகாமல் இருக்கும். இப்போ வடை ஒரு சைடு வெந்துடுச்சு. நம்ம இதை திருப்பி விட்டுடலாம். வாழைப்பூ வடை உதிராமல் வர்றதுக்கு 2 முக்கியமான விஷயம். ஒன்று, பருப்போட அளவு வாழைப்பூவை விட அதிகமாக இருக்கணும். அது மாதிரி வாழைப்பூவை கட் பண்ணும்போது சின்ன துருவலாக கட் பண்ணிக்கணும். இப்போ வாழைப்பூ வடை நல்லா பொன்னிறமாக வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். வடையை எடுக்கும்போது ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு எடுக்கணும். அப்புறமா ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் 2வது வடையை போடணும். எண்ணெய் சரியான சூட்டில் இல்லைனாலும் சம்டைம்ஸ் வடை உதிர்ந்துடும். இது மாதிரியே நம்ம தட்டி வச்சு இந்த வடையெல்லாம் போட்டு எடுத்துடலாம். வாழைப்பூ வடையை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. வாங்க இது இப்போ எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வாழைப்பூ வடை மேலே கிறிஸ்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் வாசமான வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது மாதிரியே நெக்ஸ்ட்டு சண்டேவும் ஒரு ஸ்பெஷல் ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.